ஹாய் வியூவர்ஸ், விலங்குகள் செஞ்ச ரொம்பவும் சுவாரஸ்யமான 8 விஷயங்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த விலங்குகள் செஞ்ச விஷயங்கள் எல்லாம் பார்த்து கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம தமிழ் இன்ஃபோ ஷேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது சூப்பர் எலிஃபென்ட். மார்ச் 21, 2021 அன்னைக்கு கலிபோர்னியால உள்ள சாண்டிகோ ஜூல ஒருத்தர் அவருடைய 2 வயசு குழந்தைய தூக்கிக்கிட்டு யானை இருக்கிற இடத்துக்குள்ள சேஃப்டி வேலியெல்லாம் தாண்டி உள்ள போய் போட்டோ எடுக்க முயற்சி பண்ணிருக்காரு. அந்த டைம்ல அங்க இருந்த யானை திடீர்னு யாரோ நம்ம இடத்துக்குள்ள வந்துட்டாங்கன்னு நினைச்சு ஆக்ரோஷமா இவரை தாக்க போயிருக்கு. இவரும் யானை வேகமா ஓடி வரத பார்த்து உடனே பயந்து ஓட ஆரம்பிச்சிருக்காரு. ஓடும்போது பதட்டத்துல குழந்தைய கீழே போட்டாராம். ஆனா ஆக்ரோஷமா ஓடி வந்த யானை குழந்தைய பார்த்த உடனே இவங்க 2 பேரையும் எதுவுமே பண்ணாம அமைதியா நின்றுச்சாம். அடுத்தது அன்பிலீவபிள் டாக். அமெரிக்கால இருக்கிற மைக்கேல் லாக்விங்கிற இந்த பையன் இந்த நாயை சின்ன குட்டில இருந்தே ரொம்பவும் பாசத்தோட வளர்த்திருக்கான். 2016ல ஒரு நாள் இந்த நாய் ஒழுங்காவே சாப்பிட மாட்டேங்குதுன்னு சிஒய் ஃபேர் அனிமல் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் இந்த நாய்க்கு என்னாச்சுன்னு செக் பண்ணி பார்க்கும்போது டாக்டர்ஸ் இந்த நாயோட வயித்துக்குள்ள ஏதோ இருக்கிறத எக்ஸ்ரேல பார்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த நாய்க்கு ஆபரேஷன் பண்ணி பார்த்தா இதோட வயித்துல இந்த பையன் விளையாடுற கன்னோட 64 ஸ்பாஞ்ச் புல்லட்டுகளும் ஒரு சின்ன பொம்மையும் இந்த பையனோட ஒரு வாட்சும் இருந்திருக்கு. இத பார்த்து அந்த டாக்டர்களே ஆச்சரியப்பட்டிருக்காங்க. இப்போ ஆபரேஷன் எல்லாம் முடிஞ்சு இந்த டாக் ரொம்பவும் ஆரோக்கியமா இருக்குதாம். அடுத்தது கெக்கோ ஃபோன் கால். 2018ல ஒரு நாள் ஹவாய்ல இருக்கிற தி மெரின் மேமல் சென்டர்ல இருந்து டாக்டர் கிளாரி சைமன்ங்கற இந்த லேடி டாக்டருக்கு ஃபோன் கால்ஸா வந்துகிட்டே இருந்திருக்கு. ஆனா இவங்க போனை அட்டெண்ட் பண்ணி பேசும்போது ஆப்போசிட்ல யாருமே பேசலையாம். திரும்ப திரும்ப கால் வந்துகிட்டே இருந்ததுனால இவங்க அங்க இருக்கிற சீல்களுக்கு ஏதோ எமர்ஜென்சின்னு நினைச்சு வேகமா கார் எடுத்துக்கிட்டு அங்க போய் பார்த்தா இந்த கிக்கோ பல்லி தான் போன் மேல நின்னுக்கிட்டு காலால டச் ஸ்கிரீனை டச் பண்ணி இவங்களுக்கு திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு. I saw that there was a gecko and he was sitting on our touchscreen telephone making calls every time he moved his little gecko feet. இவங்க அடிச்சு புடிச்சு வேகமா காரை ஓட்டிக்கிட்டு போனதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு கால் பண்ணது இந்த பல்லி தான்னு தெரிஞ்சிருக்கு. அடுத்தது ஃப்ளையிங் கேட். 2015ல ஒரு நாள் டெக்சாஸ்ல இருக்கிற ஆட்டோ லைட் ஏர்கிராஃப்ட் பைலட்டான ரொமைன் ஜென்டோட்ங்கற இவரு சுற்றுலா பயணியான இந்த லேடிய இந்த சின்ன ஃளைட்ல ஏத்திக்கிட்டு 1000 அடி உயரத்துக்கு மேல பறந்துட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த ஃளைட்டோட ரெக்கைக்குள்ள இருந்து இவர் வளர்க்கிற டாம்ங்கற இந்த பூனை வந்திருக்கு. இவர் இந்த ஃளைட்டை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடியே இந்த பூனை இந்த ஃளைட்டோட ரெக்கைக்குள்ள படுத்துட்டு இருந்திருக்கு. இந்த பூனை இருக்கிறது தெரியாம இவரும் இந்த ஃளைட்ல இந்த லேடியை ஏத்திக்கிட்டு பறந்திருக்காரு. ஆனா 1000 அடி உயரத்துக்கு மேல பறக்குறோம்ங்கற பயமே இல்லாம இந்த பூனையும் இந்த ஃளைட்டோட ரெக்கையில ஜாலியா உட்கார்ந்துட்டு வந்திருக்கு. இவர் இந்த பூனையை பார்த்த உடனே வேகமா இந்த ஃளைட்டை கீழே இறக்கி ஃளைட்ல இருந்து இறங்கி உடனே இந்த பூனையை இந்த கம்பில இருந்து இறக்கி விட்டுருக்காரு. அடுத்தது டூ லெக்டு டாக். கலிபோர்னியால மே 2019ல பென்னிங்கற இந்த டாக் 4 குட்டிகளை போட்டுருக்கு. அதுல ஒரு டியூஸ் தி ஆல்மைட்ங்கற இந்த டாகுக்கு பிறந்த 3 நாள்ல மாடியில இருந்து கீழே விழுந்து 2 கால்கள் உடைஞ்சிருக்கு. இந்த டாகை செக் பண்ண டாக்டர்ஸும் இதோட கால்களை மறுபடியும் ஜாயின் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாம். இதனால இந்த டாக் 2 கால்களும் இல்லாமலே வளர்ந்திருக்கு. 2 கால்களும் இல்லாததுனால இந்த டாகால நடக்கவே முடியாதுன்னு எல்லாருமே நினைச்சிருக்காங்க. ஆனா ஒரு முன்னங்காலும் ஒரு பின்னங்காலும் இல்லாத இந்த டாக் வளர்ந்ததுக்கு அப்புறம் சூப்பரா நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு முன்னங்காலும் ஒரு பின்னங்காலும் இல்லனாலும் இந்த டாக் சூப்பரா நீச்சல் அடிக்குமாம். மத்த நாய்கள் கூட ஜாலியா விளையாடுமாம். இந்த நாய் 2 காலும் இல்லாம இவ்வளவு ஆக்டிவா இருக்கிறதுனாலயே இந்த நாயோட வீடியோக்கள் சோஷியல் மீடியாக்கள்ல மில்லியன்ஸ் கணக்குல வியூஸ் போகுதாம். அடுத்தது ஆர்ஸ் ஆன் ஃப்ளைட். டெக்சாஸ்ல இருக்கிற ஆப்ரியா ஐன்ஸ்லிங்கற இவங்களுக்கு போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் இருக்குதாம். இதனால இவங்க தனியா இருந்தா இவங்களுக்கு பேனிக் அட்டாக் வந்துடுமாம். இந்த டிசார்டர் இருக்கிற எல்லாருமே நல்லா ட்ரெயின் பண்ண ஏதாவது ஒரு செல்ல பிராணிய எப்பவுமே இவங்க கூடவே வெச்சுப்பாங்களாம். Actually accurately predict when I'm going to have an anxiety or panic attack and warn me that it's going to happen so that way I can take medication. அந்த மாதிரி இவங்க இந்த மினி குதிரைய இவங்களோட ஹெல்த் கேர் செல்ல பிராணியா வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. 2019ல ஒரு நாள் இவங்க சிகாகோல இருக்கிற இவங்களோட ஆன்ட்டிய பார்க்கிறதுக்காக ஃளைட்ல இந்த குதிரையோட போறதுக்கு அனுமதி கேட்டிருக்காங்க. அந்த ஃளைட் நிர்வாகமும் இவங்களுக்கு குதிரையோட ஃளைட்ல போறதுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. இந்த குதிரையும் 1.5 மணி நேரம் ஃளைட்ல யாரையும் எந்த தொந்தரவும் பண்ணாம ரொம்பவும் அமைதியா இவங்க கூட போயிருக்கு. இதுக்கு முன்னாடியே இந்த நோயால பாதிக்கப்பட்ட சிலர் அவங்க வளர்க்கிற வாத்து, வான்கோழி, மயில கூட ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி ஒன்னா ஃளைட்ல கூட்டிட்டு போயிருக்காங்களாம். ஆனா இதுதான் முதல் முறையா ஒரு மினி குதிரை ஃளைட்ல பேசஞ்சர் சீட்ல போயிருக்காங்க. அடுத்தது அமேசிங் மங்கீஸ். மே 2021ல அமெரிக்கால இருக்கிற பிராங்க்லின் பார்க் ஜூக்கு போன இந்த லேடி ஜூல இருந்த இந்த கொரில்லா கிட்ட தன்னோட குழந்தையை காட்டி இது என்னோட முதல் குழந்தைன்னு செய்கையில சொல்லிருக்காங்க. உடனே இத பார்த்த அந்த கொரில்லா அதுவும் தன்னோட குட்டியை கூப்பிட்டு தனக்கு 2 குட்டிகள்னு செய்கையில காட்டி அங்க இருந்த எல்லாரையுமே ஆச்சரியப்படுத்திருக்கு. இதே மாதிரி 2018ல இந்தோனேஷியா ஜூக்கு போன இவரு சிகரெட்டை பிடிச்சிட்டு பாதி சிகரெட்டை இந்த ஓராங்குட்டான் குரங்கு கிட்ட தூக்கி வீசியிருக்காரு. இந்த குரங்கும் இந்த சிகரெட்டை வந்து எடுத்து மனிதர்கள் மாதிரியே சிகரெட் புடிச்சு
புகை விட ஆரம்பிச்சிருக்கு. இது சிகரெட் பிடிக்கிறத பார்த்து அங்க இருந்தவங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணி இருந்தாலும் மேரிசன் யூசினோங்கிறவரு இந்த வீடியோவை Facebookல ஷேர் பண்ணி இந்த மாதிரி செய்யறதுனால குரங்குகளுக்கு மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படும்னு சொல்லி இனிமே இந்த மாதிரி யாரும் செய்யாதீங்கன்னு Facebookல போஸ்ட் போட்டிருக்காரு. நம்ம கடைசியா பார்க்க போறது செல்ஃபி பஃபர் ஃபிஷ். கலிபோர்னியால இருக்கிற சோஃபியாங்கிற இந்த லேடி கடலுக்கு அடியில செல்ஃபி எடுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு வந்த இந்த பஃபர் ஃபிஷ் இந்த லேடி கூட சேர்ந்து இதுவும் செல்ஃபி எடுத்து இந்த லேடியை ஆச்சரியப்படுத்திருக்கு. இதனால இந்த வீடியோ சோஷியல் மீடியாஸ்ல பயங்கர வைரல் ஆகி இருக்கு. ஓகே வியூவர்ஸ், இதுல எந்த விலங்கு செஞ்ச விஷயத்தை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனோ அடுத்து எதை பத்தி வீடியோ பண்ணலாம்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.